இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் காசாவில் குழந்தைகள் உட்பட 31 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ள நிலையில் தீவிரமடையும் தாக்குதல். தங்கள் உளவு அதிகாரியை சுட்டுக் கொன்றதற்கு பதிலடியாக ரஷ்ய உளவாளிகளை கொன்ற யுக்ரைன். கைது நடவடிக்கையின் போது தப்ப முயன்றதால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய் அளவு 11 மாதங்களில் இல்லாத அளவிற்கு உயர்வு. 500% வரி என ட்ரம்ப் விடுத்த மிரட்டலுக்கிடையில் இறக்குமதியை அதிகரித்த இந்தியா. போலியான தரம் குறைந்த உரங்களை விற்போர் மீது கடும் நடவடிக்கை எடுங்கள். மாநில முதல்வர்களுக்கு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கடிதம். மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு ஜூலை 15 மூத்த தலைவர்களுடன் சோனியா காந்தி ஆலோசனை. மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. திருக்குறளுக்கு கவிஞர் வைரமுத்து எழுதிய உரையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சொந்தம் கொண்டாட ஆரியத்தில் ஆள் இல்லாததால் வள்ளுவரை காவியடித்து ஏமாற்ற பார்க்கிறார்கள் என குற்றச்சாட்டு. சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆரியத்தில் ஆள் இல்லாத காரணத்தினால நம்மோட வள்ளுவரை காவியடிச்சு திருட பார்க்கிறாங்க. திருட என்பதை விட ஏமாத்த பார்க்கிறாங்கிறதுதான் உண்மை. ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம். புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரப்புரை. வெள்ளை வேட்டி சட்டையுடன் பரப்புரையை தொடங்கிய பழனிசாமி தற்போது காவி சாயத்துடன் இருக்கிறார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறியிருக்காரு. அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோடு தான் ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு முழுசா காவி சாயத்தோடு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை கிள்ளுக்கீரையாக கருதுகிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கருத்து. அதிமுக தமிழகத்தில் ஒரு வலுவான கட்சி, ஆண்ட கட்சி. ஆனால் அந்த கட்சியின் விருப்பத்திற்கு மாறாக அமித்ஷா தம் விருப்பம் போல் கருத்துக்களை சொல்லி வருகிறார். காவல் நிலையங்களில் நிகழும் மரணங்களை கண்டித்து விஜய் தலைமையில் தாவைக்காவினர் போராட்டம். வெற்று திராவிட மாடல் சர்க்கார் தற்போது சாரிமா சர்க்காராக மாறிவிட்டதாக விமர்சனம். எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து. 10 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் இரவிலும் தொடரும் சீரமைப்பு பணிகள். தண்டவாளத்தில் விழுந்த ரயில் பெட்டிகளை ராட்சத கிரேன்கள் கொண்டு அகற்றம்.
141 கல்லூரிகளுக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ். 1.5 மாதங்களுக்குள் குறைபாடுகளை சரி செய்ய உத்தரவு. திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் காலை குடமுழுக்கு. விழாக்கோலம் பூண்டுள்ள மதுரை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். புதுக்கோட்டை தஞ்சை மாவட்ட எல்லை கிராமங்களில் களை கட்டிய மொய் விருந்து. கலாச்சார நிகழ்வாக கடைபிடிக்கப்படும் மொய் விருந்தில் திரளான கிராம மக்கள் பங்கேற்பு. வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. 16, 17 ஆகிய 2 நாட்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டையில் கனமழைக்கு வாய்ப்பு.